Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா Hikvision Vs Hifocus எந்த CCTV கேமரா பெஸ்ட்டுன்றது தான் பார்க்க போகிறோம். கிளாரிட்டியில் மட்டும் இல்லை, பாக்ஸ் பேக்கேஜிங் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி இன்ஸ்டலேஷன் வரைக்கும் எந்த கேமரா வந்து பெஸ்ட்டுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறது. பேக்கேஜிங்கில் என்னன்னு செக் பண்ணலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸில் கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரில்லிங் டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஹோலில் ட்ரில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ அண்ட் ஃபிஷர் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்கெட். நம்ம ஹை ஃபோக்கஸில் என்னென்னு ஓப்பன் பண்ணலாம். ஹை ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. கேமராவோட கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் அண்ட் ஃபிஷர் இருக்குது. இப்போ பேக்கேஜிங் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஹை ஃபோக்கஸ் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா ஹை ஃபோக்கஸில் ப்ராடக்ட் கேட்லாக்ன்றது தனி ஒரு ஷீட்டே கொடுத்துருக்காங்க. என்ன மெகா பிக்சல், என்ன டைரெக்ஷன்லேருந்து வோல்டேஜ்லேருந்து எல்லாமே நம்ம இதில் ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம கொடுத்துட்டாங்க. ஹிக்விஷனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த கேட்லாகும் இல்லை. ஒன்லி கேமரா. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபோக்கஸ்க்கு ஒரு ட்ரில்லிங் டெம்ப்ளேட் ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை ஃபோக்கஸில் கிடையாது. ஆனால் ஹை ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பாக்ஸ்லேயே வந்துடுது. ஸோ வந்து பேக்கேஜிங்கில் ஹை ஃபோக்கஸ் தான் பெஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிசைன் தான். Hikvision அண்ட் ஹை ஃபோக்கஸ் எந்த கேமரா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிசைன் நல்லா இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா புல்லட் கேமரா தான் Hikvision. பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க கேமரா அண்டு சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஹை ஃபோக்கஸ் பார்க்கலாம். ஹை ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா கேமரா பிக்கர் சைஸ், தென் Hikvisionோட ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு Hikvisionோட ஹை ஃபோக்கஸ் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா கேமரா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே சைஸும் அதே நேரத்தில் பெருசாக இருக்குது. டிசைனில் ஹை ஃபோக்கஸ் தான் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேமரா பற்றி தான். இதில் பார்த்திங்கன்னா IP66 வெதர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் அதை பார்க்கலாம். இந்த கோட்டிங் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து முன்னாடி லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே ஹை ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இப்போ மழை பெய்யும் போது டேரெக்டாக லென்ஸில் வந்து தண்ணி இறங்காமல் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹை ஃபோக்கஸ் தான் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. CCTV இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு தான் பார்க்க போகிறோம். Hikvisionல் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லென்ஸு. இந்த லென்ஸை வந்து எந்த பக்கம் வேணுமோ ரொட்டேட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து ஆங்கிள் அப் அண்ட் டவுன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். அண்ட் தென் டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வியூவுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் செட் பண்ணுறீங்களா இந்த ஸ்க்ரூ அப் அண்ட் டவுன், இதை ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா Hikvisionல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இது கொடுத்துருக்காங்க. அதே ஹை ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்க்ரூவுமே கிடையாது. இப்போ ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணோம், லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த பிளாஸ்டிக் இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆங்கிளும் வந்து அப் அண்ட் டவுனும் ஆங்கிளும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பிளாஸ்டிக் மட்டும் ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த ஆங்கிளில் வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் இதை ஃபிக்ஸ் ஆகிடுது. Hikvision ஹை ஃபோக்கஸ் 2 கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம பார்த்தோம். Hikvisionல் பார்த்திங்கன்னா மேஜராக அந்த ஸ்க்ரூ டைப்பை வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு அந்த ஹை ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மெத்தட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹை ஃபோக்கஸில் என்ன ஒரு ட்ராபேக்னால் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு Hikvisionல் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹை ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா வெறும் கேபிள் மட்டும் தான் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஹை ஃபோக்கஸில் இதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓவராலாக கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா Hikvision ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பிக்சர் குவாலிட்டி Hikvision பெட்டராக இருக்குது. அண்ட் தென் ஹை ஃபோக்கஸும் பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நியர்பை Hikvision அளவுக்கு கொடுக்குறாங்க. ஃப்யூச்சரில் மேபி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா ஹை ஃபோக்கஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், பேக்கேஜிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஹை ஃபோக்கஸும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த கேமரா பெஸ்ட்டுன்றதை நீங்கள் கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.